வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நம்மோடு இணைந்து இந்த அரியதொரு மிகப்பெரிய ஒரு தலைப்பை பற்றி சிந்திக்க நமக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், ஆழியார் IT தொழில்நுட்ப பிரிவில் உள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி, இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மனிதனும் தெய்வமாகலாம். இந்த தலைப்பை பற்றி சிந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய மிக அரிய ஒரு பெரிய தலைப்பு இந்த தலைப்பு. இப்ப மனிதனும் தெய்வம் ஆயிருக்காங்களா, அது அப்படிங்கிற ஒரு தேடல் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எண்ணிலடங்காத கவிதைகள் மூலமும் எண்ணிலடங்காத தத்துவங்கள் மூலமும் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நமக்கு அனைத்து விதமான பயிற்சிகளையும் நமக்கு அளித்திருக்காங்க. அப்ப எளிதில் அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தாக்க நம்மளால அது முயற்சி நிறைய செய்யணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்ப எப்படி அடைய முடியும்? நம்ம மனுஷன் முதல்ல யாரு, அவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வரும். அப்ப எங்கிருந்து வந்தோம்? இறைநிலையோடைய பயணம் கடைசியா வந்தது நம்ம மனிதன். இறைநிலை இறை துகளா மாறி, அணுவா மாறி, பஞ்சபூதங்களா மாறி, ஓரறிவு ஈரறிவு இப்படி கடைசியா மனுஷன் வரைக்கும் வந்திருக்கு. சரி, ஏன் வந்துச்சு? இவ்வளவு வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம், 4 காலம், இந்த 4 வளங்களையும் தன்னிடத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் தன்னை உணர்ந்து தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்து வந்திருக்கு. ஓகே, இப்ப இந்த பிறவி எடுத்து வந்திருக்கு. ஆனா இப்ப மனுஷனுடைய வந்ததோடைய நோக்கம் நிறைவேறிடுச்சா நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது அங்க கொஸ்டின் மார்க்ல இருக்கு. பழங்காலங்கள்ல நிறைய விதமான பாடல்கள்ல நம்ம பார்க்கிறோம். சித்தர்கள், ஞானிகள் நிறைய பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. இப்போ வாழும் காலத்திலயும் அடைஞ்சவங்க இருக்காங்க. நமக்கு ஒரு 200 வருஷம் முன்னாடி வள்ளலார் இந்த நிலையை மரணமில்ல பெருவாழ்வு நிலையம் அடைஞ்சிருக்காங்க. சரி, அப்ப எப்படி இதை அடைய முடியும்? மனுஷனால அடைய முடியுமா? மனிதனம் தெய்வமாக முடியுமா அல்லது முடியாதா? இது ஒரு கேள்வி. அப்ப அடைய முடியுமா? ஏன் அடைய முடியல? இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம பார்க்கலாம். மனுஷன் இவரு நாரதர் கேக்குறாரு, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் தொந்தரவு பண்றாங்க, நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, நீ கடல்ல போய் ஒளிஞ்சிக்க, கடல்ல நீர்மூழ்கி கப்பல் விட்டு தேடுவாங்க. இப்ப வானத்துல போய் ஒளிஞ்சிக்க, அங்கேயுமே பிளைட் விட்டு தேடுவாங்க. அப்ப எங்க நான் ஒளியறது அப்படின்னு தெரியும் போது எங்க மனுஷன் தேட மாட்டான்னா தன்னோட மனசை தேட மாட்டான், தன் மனசுக்குள்ளார போய் தேட மாட்டான், அகத்துக்குள்ளார போய் தேட மாட்டான், அங்க போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் அந்த மாதிரி அது ஒரு கதையா நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி மனுஷனுடைய அகத்துக்குள்ளார போய் உட்காரும் போது அதை தேடுறது இல்லை, வெளியில தான் தேடுறோம். நம்ம மனுஷனா வந்ததுனால சில தேவைகள், உடல் தேவைகள், பொருளாதார தேவைகள் இருக்கு. ஆனா அந்த அந்த தேவையை ஒட்டி தேவையை ஆசையை அதிகமாக்கி பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இது மேல போயிடுது. அப்ப தனக்குள்ள யாராவது போறோமா அப்படின்னு பார்த்தோம்னா குறைவான அளவுலதான் போறோம். அப்ப தனக்குள்ளார பயணம் மேற்கொள்ளும் போதுதான், அந்த அகத்துக்குள்ளார போகும்போதுதான் அந்த இறைநிலையை உணர முடியும். அப்ப அதுதான் நமக்கு திருமூலர் சொல்றாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிய தானே, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே
தான் இருந்து தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்றார். என்னன்னா, நம்மளுக்கு நம்மக்குள்ளார போய் பயணம் பண்ணி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஏதாவது கஷ்டமா? கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். இங்க என்ன ஆச்சுன்னா, இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இதுல வந்த ஆசைகள்ல சிக்கிக்கொண்டு இன்னும் பொருள் வேணும், இன்னும் பொருள் வேணும், இன்னும் புகழ் வேணும் அப்படிங்கிற வெளி தேடல்ல, புற உலக தேடுதல்ல தன்னை அறியதற்கு முயற்சி பண்ணாம அந்த மனித பிறவியை கெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னாக்க, இந்த பிறவியானது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடரால் பிறத்தலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிந்தாலும் இந்த மகான் நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இப்பேற்பட்ட பிறவி இதுல எப்படி அறிதுன்னு சொல்றோம். அந்த மனுஷ பிறவி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, புல் பூண்டுல இருந்து ஒண்ணு மாத்தி அந்த தாவரமானது அந்த எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினாலும் இறக்காமல் கடைசி வரைக்கும் இருந்து அது முழுமையடைந்து அது பறவைகளா அடுத்தது புழுவா மாறி அது அந்த கடைசி பயணம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் பறவைகளா மாறி அந்த எந்த ஒரு இயற்கை சீற்றத்திலையும் தன்னுடைய வாழ்நாள் பறி கொடுக்காம கடைசி வரைக்கும் இருந்து இறைநிலை தேடல்ல அடுத்த உயிரினமா மாறுறதுக்கு ஒவ்வொரு உயிரினமும் கண்டினியூட்டியா வரணும். அப்ப எத்தனை பிறவி மாறி வந்திருக்கு அப்படிங்கும் போது எத்தனை லட்சம்னா லட்சக்கணக்கு 84 லட்சம் இந்த உயிரின மாற்றங்கள் கோடி இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் அந்த உயிர் தன்னை மாற்றி தன் மாற்றம் அடைந்துதான் அடுத்த பிறவிக்கு வந்திருக்கு, மனுஷ பிறவிக்கு. இந்த மனுஷ பிறவியே அடையணும்னா இவ்வளவு லட்சக்கணக்கான வருஷங்கள் அடைந்துதான் பார்க்க முடியும். அப்ப அந்த அரியதொரு பிறவிய என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தனக்குள்ளார போகிறது கிடையாது. தனக்குள்ளாக போகாம புற உலகுல கொஞ்சம் நிலம் வாங்கிட்டோம், நமக்கு தேவை ஏதாவது விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிலம் வாங்கிட்டோம், கொஞ்சம் பொருள் வாங்கிட்டோம்னா அந்த பொருள் தேடல்லையோ அல்லது புகழ் தேடல்லையோ அல்லது நமக்கு என்ன அந்த தேடல்ல அதிகப்படுத்தி கொண்டே போறோமே தவிர உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவன் அதை தேடுறது கிடையாது. தன்னை அறியணும். தன்னை அறியணும்னா தனக்குள்ளார யார் இருக்காங்க? இறையாற்றல். இறையாற்றல் எப்படி இருக்கு? இப்ப நம்ம படிக்கும் போது ஒரு தானியத்தை ஊற வைக்கணும், தானியத்துக்குள்ளாரையும் தண்ணி இருக்கு, வெளியிலையும் தண்ணி இருக்கு. எப்படி ஊடுருவி போக முடியுமோ நம்ம இருக்கக்கூடியது அத்தனையுமே சுத்த வெளியில காந்த களத்துல இருக்கும்போது நமக்குள்ளார இறையாற்றல் இருக்கு. எப்படி இருக்கு? இந்த புருவ மத்தியில உச்சிக்கு கீழ் உள்ளார ஒளியா நமக்குள்ளார அந்த ஆற்றல் இருக்கு. அப்ப அந்த அறிவை அறியணும், என்ன பண்ணும் அதுக்கு? அப்ப தவம் பண்ணாதான் அதை அறிய முடியும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் இந்த தன்னை அறியும் அறிவை எப்படி அறியறது? இது குரு இல்லாமல் குரு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுந்தாங்க. குரு இல்லாமல் இறையை உணர முடியாது, இறை உணர்வு பெறாமல் அறநெறி வாழ முடியாது. அப்ப தன்னை அறியும் அறிவை யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னா குருதான் கொடுக்குறாங்க. இப்ப அந்த குரு எந்த அளவுக்கு நம்ம தேடல் நமக்குள்ளார இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ளார குரு நம்மளை தேடி நமக்கு அந்த அறிவை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய குரு என்னெல்லாம் இருக்குதோ அத்தனை விதமான விளக்கங்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. எப்படிலாம் அடைய முடியுங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுதான் திருமூலர் இது மாதிரி தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே, தன்னையே அர்ச்சிக்கலாம். இப்ப கோயில்ல சிலைகள்ல நம்ம பழக்கத்துல குழந்தைங்களுக்கு இறைநிலை பற்றியோ இறை துகள் பற்றியோ அந்த இதெல்லாம் தெரியாதுங்கிறதுக்காக ஆரம்பங்கள்ல காலங்கள்ல கோயில்ல பழக்கம் சாமி கும்பிடுறோம், இன்றளவும் கும்பிடுறோம். அந்த பழக்கத்துல நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொண்டுட்டு வரோம். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அதுலயே சிக்கிக்காம உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இறையாற்றலை நாம் உணர்வனும். அது எப்படி? அந்த தவத்தினாலதான் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத தன்னையே தான் இருந்து அர்ச்சிக்கத்தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் நம்ம எப்படி உள்ளார உள் நோக்கி பயணம் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா, ஆசை பேராசை ஆவாம மாத்தணும்.
அகத்தாய்வு பயிற்சிகள் தினமும் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் அத்தனையுமே செஞ்சு முழுமையான ஒரு அந்த ஞான மார்க்க தேடலையே நம்ம இருந்துட்டு இருக்கணும். இப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னா, மனுஷனா எடுத்து பிறவி எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இத கடுவெளி சித்தர் பாடல்ல சொல்றாரு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்துல ஒரு ஆண்டி, இந்த நந்தவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஹா இந்த பூக்கள் அழகா இருக்கு, இந்த இடம் ரம்யமா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அதுல ஒரு கொண்டாடுற ஒரு சூழ்நிலை. அப்ப உலகம்ங்கிறத ஒரு நந்தவனம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருந்து என்னைக்கு இருந்தாலும் நம்ம போய் தான் தீரணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள், எத்தனை ஏக்கரை நிலம் வாங்கி வச்சிருந்தாலும், எத்தனை வீடு கட்டி வச்சிருந்தாலும், அந்த ஞானத்தை அடையாம போனா மறுபடி பிறவி எடுத்தே தீரணும். அந்த ஞானத்தை அடைந்தாதான் நம்ம பிறவி எடுக்க முடியும். அப்ப அந்த ஞானத்தை அடையாம எப்படி வரோம்? இத சொல்றாரு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை 4 மாதம்னா 10 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அத உடம்ப வாங்கிட்டு வரும். கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. கடைசியில அந்த இறக்க போற நேரத்துல போயிட்டு ஆஹா இது ஒரு மனுஷ பிறவி, எவ்வளவு அரிய ஒரு பிறவி, நம்ம ஞானத்தை அடையிலையே, நம்ம இறைநிலையோட ஒன்ற முடியலையே, தெய்வமாகலையே அப்படின்னு கடைசியில போய் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படிதான் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த சித்தர் பாடல நல்லா பார்க்கலாம். அப்ப என்ன நம்ம பண்ணணும்? எதுக்காக வந்திருக்கோம்? இந்த பிறவியோட நோக்கம் என்ன? இப்ப நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? படிக்கும் போதும் யோசிக்கிறோம், எந்த ஊருக்கு போறோம் கிளம்பும் போது யோசிக்கிறோம், எந்த படிப்பு படிக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு எந்த படிப்புல அதிகமா சம்பளம் வருதோ அந்த படிப்பு படிக்கணும்னு யோசிக்கிறோம். இப்படி வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் நோக்கம் இருக்க நம்மளுக்கு இந்த மனுஷ பிறவியோட நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக வாழ்றோம், என்ன அடையணும், இலக்கு என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா, இந்த மனித பிறவியின் நோக்கம் நம்ம யோசிச்சோம்னா தினம் தினம் அதுக்குண்டான முயற்சியை, அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கான முயற்சியை நம்ம செய்யணும். சரி, என்ன அந்த நோக்கம் அப்படின்னா, இறைநிலை உணர்வது, அறநெறி வழி வாழ்வது, இறைநிலையோடு ஒன்றுவது. சரி, அப்ப இறைநிலை உணர்வது, இறைநிலை அப்பதான் அடைய முடியும். எப்படி உணர்றது, உணர முடியுமா அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியுமா இறைநிலை உணர்ந்து அப்படின்னா? இதுல நிறைய விதமான பிரச்சனைகள் வருது, வாழ்க்கையில சிக்கல்கள் வருது, பொருளாதாரத்தை தேடி ஓடுறோம், நிறைய விதமான வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும்போது நம்ம ஞானத்தை தேடுறதுல ஒரு பிரேக்கப் ஆகுது. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இணைப்பினை நீக்க இரு வழி உண்டு, திளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோடு வினைக்கும் தவமரம் மேற்துணையாமே. இந்த கடல் திளைக்கும் வினைக்கடல், வினைக்கடல்னா பாவக்கடல், அதாவது நம்ம பண்ணிருக்கக்கூடிய பதிவுகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு. அந்த பதிவுல இருந்து வெளியாகணும். அந்த பதிவுகள் கழிஞ்சுதான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, தீர்வு இருக்கு. இணைப்பினை நீக்க இரு வழி, 2 வழி இருக்கு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழும், இந்த 2த்துல இருந்தும் காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வினைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே. அப்ப என்ன பண்ணணும்? தவமும் அறமும் பற்ற பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் மிக முக்கியமானதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுதான் அறம். அறம்னா என்னன்னா, ஏதோ ஒரு வழியில அருள் தந்தை சொல்றாங்க, ஏதோ ஒரு வழியில உடலால், பொருளால், மனதால, அறிவால, எதால நமக்கு ஒரு உயிருக்கு இன்பத்தை துன்பத்தை போக்க முடியுமோ அந்த துன்பத்தை போக்கி ஒரு நல்லதை எது செய்யறோமோ அந்த வழியில நமக்கு அற வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் நமக்கு இரண்டொழுக்க பண்பாடுல சொல்லுவாங்க. எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பத்தை போக்கியும் வாழ்றதுதான் அற வாழ்வு, ஒழுக்க வாழ்வு, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த தவமும் அறமும் எல்லாரும் பண்ண முடியுதா அப்படிங்கறத யோசிப்போம். பண்ண முடியுதா, அறம் பண்ண முடியுதா அப்படின்னு யோசிப்போம். இந்த அறம் அப்படிங்கறத நிறைய நம்ம ஃபாலோ பண்ணாக்க ஒவ்வொருத்தரும்
நிறைய தான் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு முயற்சி பண்றமே தவிர இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு செய்யறோம். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும், போட்டிருக்கிற துணியில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து அனுபவிக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, சமுதாயத்துல பல பேர் ஒரு கண்டுபிடிக்க தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சு அப்படி கிடைச்ச மகிமைகள் தான், இன்பங்கள் தான் நம்ம நிறைய அனுபவிக்கிறோம். அப்ப அறம்னா சம்பாதிக்கிற பணத்துல, நம்ம கிட்ட இருக்க பொருளாதாரத்துல, அல்லது ஏதாவது ஒண்ணுல, அறிவு மனதுல இந்த சமுதாயத்துக்கு மறுபடியும் சேர்க்கிறோமா அப்படின்னு பார்த்தா, அது எந்த அளவுக்குன்னு பார்த்தா இன்னும் வளரணும். குறை எப்படி சமுதாயத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயமேன்னு சொல்றார் மகரிஷி. இப்ப இங்க வாழ்க்கையில சம்பாதிக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வயதானவர்கள், ஊனமுற்றோர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள். இப்ப நாட்டுல போர் நடந்துட்டு இருக்கு சில இடங்கள்ல. அத நம்ம காட்சியா பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. சாப்பாட்டுக்கு இந்த தட்டை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் போட்டி போடும்போது, அப்ப நமக்கு அந்த எல்லா வளங்களையும் இறைநிலை கொடுத்திருக்கு. நம்மள மாதிரி இறையில இருந்து வந்த ஒரு உயிர் அங்க துன்பத்தை அனுபவிக்கிற போது இவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு. அப்ப எப்படி நம்ம அந்த நிலைய அடையலாம், அதுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறத அதுதான் சொல்றாங்க, ஒவ்வொரு பொறுப்புடைய தலைவரும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலைவர்கள் அந்த உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றா, நம்ம தனி மனிதன் எடுத்த உடனே இன்னொரு நாட்டுக்கு மக்களுக்கு கொண்டு எந்த உதவி செய்யணும்ன்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், நாடுகளோட தலைவர்கள் அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றால் அனைத்து மக்களுக்கும் இந்த போரே முதல்ல இல்லாத போயிடும். அப்படி இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குற அளவுக்கு வரும். அப்ப அற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம நம்மளை நிறைய உயர்த்திக்கணும். இப்படி இது எப்படி வரும் இந்த அறவாழ்வு? தவம் பண்ணினால் அறல் வாழ்வு நிறைய வரும். சரி, தவம் எப்படி பண்றது? உயிரோட புரட்சி உடல் பூராவும் இருந்த போதிலும் புருவ மத்தியில கொண்டுட்டு போய் ஆக்னியில வச்சு நம்ம உயிரா மாறி நம்ம கவனிக்கிறோம். இப்ப கவனிக்கும் போது அந்த வேவ்லென்த் ஆனது மாறிக்கிட்டே மனது அமைதி பெறுது. அது மறுபடியும் அந்த இடத்துலயே நம்மளுடைய எண்ணத்தை வச்சு 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 தியானம் பண்ணும்போது அங்கு ஆற்றல் அதிகமாகி இந்த 5 புலன்களும் கட்டுக்குள்ளார வந்துருது. அப்ப மனசு சொன்னபடி கேட்கணும். என்ன கேட்கும்? நம்ம கண்ணை மூடி தவம் பண்ண முயற்சிப்போம் தவம் பண்ண ஆரம்பத்துல. ஆனா தவம் பண்ண எங்கேயோ மனசு ஓடுது. சமையல்ல அது வச்சோம் இது வச்சோம், இன்னைக்கு இங்க போகணும் அங்க போகணும் ஓடும். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மனசுகிட்ட போயிட்டு எனக்கு நீ எந்த எண்ணமும் வரக்கூடாது என் மனசுல அப்படின்னு நினைச்சோம்னாக்க வராம இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வரும். ஏன்னா கடல் அலைகிட்ட போயிட்டு இந்த அலை வரக்கூடாதுன்னு கடலை நினைச்சோம்னா இப்படி வராம இருக்குமா? அதே மாதிரிதான் மனசுல இருந்து எண்ணங்கள் வர வேண்டியது இயல்புதான், வர்றது இயல்புதான். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு எண்ணம் வருது, அது பின்னாலேயே ஓடக்கூடாது. ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை கவனிச்சு அதை பார்த்து உடனே அதை நிறுத்தி அதை செயல்படுத்துறதுக்கு விலை உண்டு பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? அலட்சியப்படுத்தி கண்டுக்காம விட்டுணும். அப்பதான் நம்ம அந்த தவத்துல அது நல்ல வல்லமையை பெற முடியும். இப்ப இந்த தவம் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க அப்படின்னா, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் பயனில் இல்லை. என்ன நடக்குதுன்னா, அறிவு, ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, இந்த மாதிரி நிறைய சொல்றோம். 6 அறிவுன்னு சொல்றோம். இந்த அறிவால ஒளியை உணர முடியுது, பார்வையை உணர முடியுது, என்ன பொருள் இருக்குன்னு நம்மளால பார்த்துக்க முடியுது, எப்படி அந்த சத்தம் வருதுன்னு பார்த்துக்க முடியுது, இறைநிலை எப்படி ஒவ்வொரு இதுவா மாறி மனுஷன் வரைக்கும் வந்திருக்கு, தன்மாற்றம் அடைந்து அப்படிங்கறத அறிய முடியுது. எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் பயனிங்கள், எல்லாம் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட பயன் கிடையாது. அப்ப எப்போ பயன் கிடைக்குது? எல்லாம் அறியும் அறிவை நான் எனில், எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு
எல்லாம் அறிந்தும் பயனில்லை. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது அந்த அறிவு தான். அந்த அறிவை புரிஞ்சுக்கிட்டு பயன் கிடையாது. எல்லாம் அறியும் அறிவு என்னவா இருக்குங்க அப்படின்னு பார்த்தா அந்த அறிவு தான் தெய்வம் தான் அறிவா வந்திருக்குங்கிறத நான் அப்படின்னா எல்லாம் அறிந்த இறை எனலாமே. அப்ப தெய்வம் தான் அறிவா நம்ம கிட்ட வந்திருக்கு. அந்த உயிரோட சுழற்சியில மனமா வெளியில வர்றது, அந்த மனம் அப்படியே அமைதி பெறும்பொழுது அறிவாக மாறுகிறது. அந்த அறிவு எதுன்னா அதுதான் இறையாற்றல். அப்ப இறையாற்றல் நமக்குள்ளார வேலை செய்யணும்னா என்ன நடக்கணும் அங்க அப்படின்னா மனம் அமைதியான நிலையில சலனமற்ற நிலையில இருக்கணும். சரி, நான் தவம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் உட்கார்றேன், தவம் பண்றேன். இப்ப தவம் வருதா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா வரல. எப்படி அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மனம் புலன்களோடு ஒட்டாமல் அந்த செயல் மேல கை கால்லாம் நமக்கு வேலைகளை செய்யுது, ஆனா மனம் இறைநிலையோட இருக்கும். அப்ப நமக்கு இது பழகிடும். அப்பப்ப அமைதி கொடுத்து நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படி தவம் பண்ணணும்னு நினைக்காம அமைதியா இருந்து உள்ளுக்குள்ளாரையே அந்த கவனம் கொண்டு போகும்போது அந்த அமைதியில கண்டிப்பா நமக்கு தவம் கிடைக்கும். அப்ப அந்த அறிவு தான் தெய்வமா நமக்குள்ளார இருக்கு. எல்லாத்தையும் புரியுது. எதால அறிஞ்சிக்க முடியும்? அறிவு தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அறிவு எப்ப வேலை செய்யும்? மனம் அமைதி பெறும்போதுதான் வேலை செய்யும். நீடித்த அமைதி வரும்போதுதான் அந்த பேர் இன்பம் கிடைக்குது. அப்ப அறிவே தெய்வமாக இருக்கிறது, தெய்வமே அறிவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப வெட்ட வெளி தன்னை மெய்ப்பொருள் மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கு. எதுப்பா தெய்வம்? வெளியில இருக்கக்கூடிய சுத்த வெளி. இந்த சுத்த வெளி வெட்ட வெளின்னு சொல்றோம், எதுவுமே இல்ல, அது பால், அது ஊழ் அப்படின்னு சொல்றோம். அந்த சுத்த வெளிதான் தெய்வமா இருக்கு அப்படிங்கிறத குதம்பை சித்தர் சொல்றாங்க. அதே சுத்த வெளிதான் நமக்குள்ளார வரும்போது இறை ஆற்றல் அறிவாக மாறுகிறது. அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. இத வைணவ பெரியார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நன்றாய் ஞானம் கடந்து போயினால் இந்திரியங்கள் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால். நன்றாய் ஞானம் கடந்து போய் எப்படி? ஞானம்னா என்னது? அறிவை அறிவால் அறிவதுதான் ஞானம். அப்ப எப்படி? சுத்த வெளியா இருக்கக்கூடியத மற்றதெல்லாம் அப்படி அறிவு புரிஞ்சுக்கும். ஆனா அறிவு அறிவா மாறும்போது அதுவாக மாறும்போது அந்த ஞானம் கிடைக்கும். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால்னு சொல்றோம். அது என்னவா இருக்கு அப்படின்னா பால் சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. பால் ஊழ் சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கு அந்த வெட்ட வெளி அப்படின்னாக்க அமைதியாவும் தன்னிருக்க ஆற்றலும் தன்னிருக்கமும் நுண் அதிர்வும் இருந்து அப்படியே பெரும் பாழாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியங்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றாய் கிடந்த ஆகும் பெரும் பாழ் ஓப்பில் அதனை உணர்ந்து சென்றாங்கு இன்பத் துன்பங்கள். அப்ப எப்படி அதெல்லாம் கடந்து போய் இன்பம் துன்பம் எதுவும் இல்லாம அந்த நிலைக்கு அடைஞ்சி அந்த பாழ் நிலைக்கு மனதை அறிவை கொண்டு போய் பசையற்றால் அன்றே அப்போதே வீடு பேர். அதுவே வீடாமை. என்ன அப்படின்னா இங்க துரியாதீத தவம் அத ஞானம் கடந்துங்கிறாங்க. துரியத்துல மனம் அமைதி நிலைக்கு வந்து பேரியக்க மண்டலம் போயிட்டு சக்திகளம் சிவகலம் அந்த சுத்த வெளிக்கு போகும்போது அது பாழ்நிலையாகவும் ஊழ்நிலையாகவும் இருக்கிறதான். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பசை, என்ன பசை? பிறப்பு இறப்பு, என்ன நம்ம எங்க இருக்கோம் எதுவுமே இல்லாம நான் எங்க இருக்கேன் அந்த எதுவுமே இல்லாம அந்த சுத்த வெளியா மாறிடுறோம் இல்லையா? அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடாமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அடைய முடியும்? இந்த தவத்தினால அடைய முடியும். இத தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப எப்படின்னா ஒரு குழந்தை அம்மா விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறாங்க,
அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அம்மா வர வரைக்கும் அழுது கேட்டுட்டு தான் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுச்சான் விட்டுருச்சான் அப்படின்லாம் இல்லை. அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்படும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த இறையாற்றலை எந்த சூழ்நிலையிலும் மறக்கவே கூடாது. இறையாற்றலை எண்ணி எண்ணி இறைநிலையை அடைய வேண்டும் என்ற ஒவ்வொரு நேரமும் இறையாற்றல் அந்த அமைதியான நிலையிலேயே மனசை வச்சிருக்கணும். எந்த ஒரு புலன் அனுபவத்திலும் மனசு ஒட்டாம, அதிகமா தேடாம, நிறை மனமா இருக்கும். அப்பதான் இந்த நிலையை அதிகமா நம்ம அடைய முடியும். அப்படியே நம்ம ஒரு நேரம் தவம் பண்ணதுனால இந்த வீடு பேரு கிடைச்சிருமா அப்படிங்கிறது இல்ல. தொடர் முயற்சி பண்ணி அந்த ஆசைகளை குறைத்து கொண்டே பொருள் புகழ் செல்வாக்கு புலனின் மீது அத்தனையும் கட்டுக்குள்ளார கொண்டுட்டு தொடர் முயற்சி பண்ணும் போதுதான் அந்த நிலையை நம்ம எய்த முடியும். எடுத்த உடனே நம்ம அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான முயற்சிகள் நிறைய இருக்கணும். இதை எங்க தேடுறோம் நம்ம தெரியுமா? இந்த சிவன் சொல்லிட்டு இந்த அமைதி நிலையை நம்ம அடையணும் அல்லது நம்ம தெய்வமா மாறணும் அப்படின்னு சொல்லி வானுக்குள் ஈசனை தேடும் மருளாளர்கள் வானுக்குள் ஈசனை தேடும் மருளாளர்கள் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. எங்க இப்ப வெட்ட வெளியில போயிட்டு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பாமரர்கள் மருளாளர்கள். அப்ப அந்த ஒண்ணு தெரியாது இருக்கிறவங்க ஊனுக்குள்ளாரையும் ஈசன் இருக்கானே, ஒளிஞ்சிருக்கானே, அதையும் புரிஞ்சுக்கலையே. இப்ப ஊனுக்குள்ளார இருக்கக்கூடிய உயிர், இப்ப நம்ம உடம்புல எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. சாப்பிடுறோம், செரிமானம் நடக்குது, அது கழிவுகளை வெளியேற்றுது, அத்தனை நிகழ்ச்சிகளையும் அனுபவிக்கிறது எல்லாம் பதியுது, மறுபடியும் எடுத்து காட்டுது. இதுல ஏதாவது நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தா இறையாற்றலுடைய அற்புதங்கள் தான் நம்மை உருவாக்கி காத்து அருளி கொண்டு அத்தனையும் அழிச்சிட்டு வருது. அப்ப அங்க அந்த ஈசன் இல்லைன்னாக்க, உனக்குள் ஈசன் இல்லாம இருந்தா இந்த அளவுக்கு நம்மளுடைய நலம் இருக்குமா அப்படின்னு பாருங்க. அந்த 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 உயிரானது உடலுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு மதிப்பு. அதுக்கப்புறமா அது வேற மாதிரி நம்ம சொல்றோம். அப்ப எந்த அளவுக்கு ஈசன் அந்த உயிரானது, விண்ணானது, இறையானது தொடர் பயணத்தினால நமக்குள்ளார உள்ளார இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதோட இல்லாம உணரணும். உள்ளார யார் இருக்கா? அதே இறையாற்றல் தான் உயிர்லார இருக்கு. அப்ப எனக்குள்ளார அந்த இறையாற்றல் இருக்குன்னா பார்க்க முடியாத அத்தனையிலும் அந்த இறையாற்றல் இருக்குதா இல்லையா? அப்ப அத்தனை உயிரினங்களிலையும் இருக்குதா இல்லையா? அப்ப அத்தனை உயிரினங்களும் மேல என்ன வரும்? என்ன ஒரு அன்பு வரும்? அதே இறையாற்றல் தான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு. அப்படிங்கும்போது ஒருவரையும் பார்க்கும்போது அன்பும் தன்னால பீர்த்து. அதத்தான் வள்ளலார் ஏதும் ஏகம் அநேகம் என பகர் வெளியனும் ஆகம சிற்றப்பை அருட்பெரும் ஜோதி. ஏகம் எங்க பார்த்தாலும் நீக்கமிற நிறைஞ்சிருக்கிறது, ஏகமா இருக்கிறது, அநேகமா இருக்கிறது யாரு? அதே இறையாற்றல். ஆகம சிற்றபை அருட்பெரும் சிற்றபையில நமக்குள்ளாரையும் இருக்கக்கூடியது யாரு? அந்த ஜோதியா இருக்கக்கூடியது, அறிவா இருக்கக்கூடியது யாரு? அருட்பெரும் ஜோதி, அந்த இறையாற்றல். இதைத்தான் நம்ம மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். அப்ப என்ன பண்ணும்? புலன்கள் எல்லாமே அமைதி பெறும். அருகுணமும் சீராம் அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அறிவு ஒவ்வொன்றையும் ஒடுங்கும் போது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒடுங்கும் போது எப்படி எல்லாம் நமக்கு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத
இப்ப இதுல நம்ம அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம உணர்ந்திருக்கோம். இந்த நிலையெல்லாம் செய்யும் போது அறிவு உள்ளார நம்ம ஐம்புலன்களும் அமைதி பெற அளவுக்கு தவம் பண்ணுது. கருவி நிலை இணைத்து தவம் மாற்றும் போது 5 புலன்களும் அமைதி பெறுது. அப்ப புலன் வழியா ஏற்படக்கூடிய ஆசைகள் இல்லை. அருகுணமும், அந்த அருகுணம் பேராசை, சினம், கடும் மற்றும் முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 குணமும் சீராயிடுது. பேராசை மாறிடுது, அமைதியா மாறிடுது. எதையாவது பாக்குற பொருளெல்லாம் வாங்கணுமா, வேணாம். அங்க விழிப்பு நிலை அறிவுக்கு போதும், நிறைய வாங்கி வச்சு நம்ம அதைதான் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும், வேணாம். எந்த அளவுக்கு பொருள் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு உடல் இதுக்கு ஆற்றல் குறைஞ்சி போயிடும், அதை பராமரிக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருப்பார் மகரிஷி. அந்த இடத்துல ஒரு விழிப்பு நிலை வருது. அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு, இது அத்தனையும் வராம போயிடுது. 6 குணங்களும் வரல, 5 பெரும் பழிச்செயல்களும் வரல, அது எல்லாம் மாறுது இந்த தவத்தினால. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அப்படியே துரியத்துல போய் ஒடுங்குது அறிவு. அந்த இடத்துலயே நிக்க முன்னாடி செய்த பாவங்கள், முன்வினைகள் அந்த பாவங்கள் அத்தனையும் போகும். அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் மறும் பிறவி தொடரை. அங்க போகும்போது இறையாற்றலுக்குள்ளாரையே போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, இறைநிலைக்குள்ளாரே அந்த நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாம அதுலயே அமைதி, சமம் கூட்டல் ஆதின்னு சொல்லுவாங்க, சமாதி. அதுக்கு நம்மளும் சமமா எங்க இருக்கோம்னு தெரியாத இருக்கும்போது துரியாதீதத்துல நிக்கிற அந்த சுத்த வெளியோடு மனசு ஒன்றி நிற்கும் போது ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடர், இந்த பிறவி தொடர் அருது. அப்ப இந்த பேரை பெறுவதற்காகத்தானே இந்த பிறவி, மறுபடி பிறவி எடுத்து இந்த இறையை உணராமல் இறைநிலையோட ஒன்றாமல் இருப்பதற்காகவா இந்த பிறவி எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த தவங்கள், துரியாதீத தவம் செய்ய நம்ம பிறவி தொடரே செஞ்சு இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நம்ம மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. இறைநிலையில போய் எண்ணத்தை கலக்க விட்டுறோம். அப்ப சுத்தவெளிக்கு மனசு கொண்டுட்டு போறோம், அங்க எண்ணத்தை கலக்க விட்டுறோம். என்னன்னா நம்மளுடைய அத்தனை மனமானது அடங்கி அறிவு உயிர் அறிவா மாதிரி அறிவு நான் எங்க இருக்கேன்னு தெரியாம சுத்தவெளியோடு அப்படி கலக்குது. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எதுவும் வேணும்னு தோணாது, அப்படியே மனசு நிறைந்த நீடித்த நிலைத்த அமைதியில இருக்கும். அப்ப என்ன நடக்குதாங்கன்னா, நித்தம் இந்த தவத்தை நம்ம செய்யும் போது நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள, அப்படியே நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாத உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள அந்த தவத்திலேயே இருக்க என்னன்னா உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். நம்ம உலக இன்பங்கிற மாயையில நம்ம சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள் நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா, பொருள் சேர்க்கறதுல, புகழ் சேர்க்கறதுல, இந்த மாதிரி உலகத்துல இருக்க இன்பத்துல அனுபவிக்கிறத விட அத அளவு கிட்டி கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அதுல எல்லாம் ஒரு நிறைவு அத கம்மியா பண்ணி தேவையை மட்டும் நிறைவேற்றி அந்த தெய்வத்தை அடையக்கூடிய அந்த தவம் பண்ணக்கூடிய நிலையை நிறைய செஞ்சு அமைதியும் அன்பும் நிறைய கிடைக்கும். தவம் பண்றதுனால என்ன கிடைக்கும்னா அன்பும் மேலோங்கி வரும். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் இருக்கும். கரைந்து போகும் தன் முனைப்பு காணும் தெய்வம். இப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னா, கரைந்து போயிடுது. என்ன கரைஞ்சு போகுது? தன் முனைப்பு காணக்கூடிய தெய்வம். அந்த தன் முனைப்பு, நான் யாரு, நான் அப்படி, நான் இப்படி, நான் என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம கரைந்து போகக்கூடிய அந்த தன் முனைப்பு கரைஞ்சு போயிடுது.
அப்ப அது கரைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன இருக்குங்க அப்படின்னா இறையாற்றலுடைய தன்மைகளே இருக்கும். இறையாற்றலுடைய தன்மைகள் என்ன? அன்பும் கருணை. இப்ப தன்முனைப்பு இருக்கிறதுனாலதான் உயர்வோ தாழ்வோவோ நினைக்கிறோம், அடுத்தவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல வேற வேற ஒரு தன்மை வருது. அப்ப தன்முனைப்பு கரைஞ்சு போச்சுன்னா அங்கேயே தெய்வத்தோட தன்மை பீறிட்டுடுது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த அன்பும் கருணும் எப்பவும் மாறாமல் இருக்கோ நிலைத்த இடித்து அது தவத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நிலை வந்துருச்சு அவங்களுக்குங்கிறத அந்த இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை மகர்ஷியோட வாட்சை திருடிட்டு ஒருத்தவங்க போகும்போது மாடியில இருந்து இறங்கி ஓடும் போது மகரிஷி சொன்னாங்களாம், எப்பா கீழே விழுந்துடாத, ஏதாவது ஆயிடும், நீ பார்த்து போப்பா அப்படின்னு. அந்த வாட்ச் எடுத்துட்டு போறானேன்னு இல்லாம அந்த உயிரோட பாதுகாப்ப நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த தன் முனைப்பு கரைஞ்சு போய் தெய்வமா மாறி அந்த வார்த்தைகள் வருது, நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அப்ப அந்த அளவுக்கு தன் முனைப்பு கரைஞ்சு போய் தெய்வத்தோட தன்மைகள் நம்ம கிட்ட அதிகமா வரும். இதுதான் இன்னொரு கவிதையில சொல்றாங்க, உன்னிலே நான் அடங்க என்னுடைய நீ விளங்க உனதன் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். உன்னிலே நான் அடங்க என்னுடைய நீ விளங்க உனதருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்து மனித பிறப்பு எய்தியதே முழுமை. அப்ப எனக்குள்ளார நீ ஒளிர்ற, உனக்குள்ளார நான் இருக்கேன். அப்ப இந்த பேரு பெறதுக்காக தான் நான் இந்த பிறவி எடுத்தேன். இதை விட எனக்கு இன்னும் வேற என்ன வேணும்? இந்த பிறவியில நான் மனித பிறவியில முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்ப இதேதான் திருமலர் என்ன சொல்றாங்கன்னா, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லாரோ என்னிலே இங்கிருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த அன்பு வந்துரும் அப்படிங்கிறது. இதைத்தான் என் அன்பு உருக்கி இறைவனை ஏற்றுமின், முன்னன்பு உருக்கி முதல்வனை நாடுமின், பின் அன்பு உருக்கி பெருந்தகை நன்றியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே அப்படின்னு சொல்றாங்க. என் அன்பு உருக்கி, அன்புனால உருகணும் உயிரினங்களோட, எந்த உயிரினங்களை பார்த்தாலும் அன்பும் கருணையோட இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆகும் அறிவிலார், அன்பும் சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. தவம் பண்ண 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 அன்பு அதிகமாயிடுது. அப்ப நினைந்து நினைந்து வள்ளலார் சொல்றாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்து அருள் அமுதே ஞான நடத்தரசே நன்னிதியே என்னுரிமை நாயக்கனே வளைந்து வளைந்து ஏத்தும் ஏத்தும் நாம் வம்மின் சீக்கிரமா வாங்க, மரணமில்லா பெருவாழ்வு அடைந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் போய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், அன்பெனும் புடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு சொல்றாங்க. அன்புதான் கிடைக்கும். தவம் பண்ண 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 அன்புதான் அதிகமாகும். அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமேன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு அன்பு தவத்தினால மேலோங்கி வரும் அப்படிங்கறத இதே நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, தொண்டு சொல்வாங்க, அறவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இப்ப அன்பு அன்புன்னு சொல்றோம், அன்பும் அறவாழ்வும் சொல்றோம். இப்ப இதையே நம்ம வள்ளலார் எல்லா உயிரினங்களையும் எவ்வளவு சமமா பார்த்தாரு, எந்த அளவுக்கு அன்பா பார்த்தாரு அப்படிங்கும்போது அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக வரும்போது ஒருத்தர் லேட் ஆயிடுச்சு மாடை வேகனா ஓட்டிட்டு வரும்போது மூச்சு வாங்கிட்டு இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு மாடை வேகனா ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அந்த மாடை போய் முதல்ல பார்த்தாராம். நுர தள்ளி அப்படி மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த உயிரினங்கள் மேல ஒரு பெரிய பற்றுதல், ஒரு பாசம். அப்ப பாக்குறாங்க, அன்பா எல்லாத்தையும் பாக்குறாங்க. அந்த கஷ்டப்பட்டாங்க, ஏன்ப்பா இது என்னுடைய பேச்ச கேட்கறதுக்காக இந்த உயிரிழத்தை அப்படி துன்புறுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தவம் பண்ணும் போது இறையாற்றலாகவே அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு மனம் நெகிழ்ந்து போகுது. இன்னொன்னு நம்ம என்ன பாக்குறோம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த இடத்துல நிறைய இப்ப நம்ம ஃபயர் ஆயிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். இந்த அன்புங்கிற விஷயத்த சொல்லும் போது இந்த சின்ன கதையோட முடிக்கலான் இருக்கேன். அப்ப அங்க அந்த யூனிவர்சிட்டி, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படின்னா, பெரிய பெரிய வசதியாளர்கள் குடும்பம் அங்க தங்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பெற்ற பிள்ளைங்கள் ஓரளவுக்கு குறிப்பிட்ட வயது கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பும் இப்படி போகும்போது அப்பா அம்மா கூட இருக்க முடியல. அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அங்க ஒரு கணக்கு என்ன,
எடுக்கும்போது இந்த குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்காம அப்ப விட்டுட்டு ஒரு இடத்துல இருக்கும் போதும் அதுலயே இன்னும் 2 வெரைட்டி இந்த 3 வெரைட்டி பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் அரைச்சு பண்ணும்போது யாரெல்லாம் சமுதாயத்துக்காக வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அர்ப்பணிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கிறதும், சொத்தை மட்டும் அதிகமா சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை கொடுத்துட்டு போனாலும் சமுதாயத்துல எந்த ஒரு அன்பு இரக்கம் எதுவும் இல்லாம இருக்கவங்க நோய்வாய்ப்படுறது அதிகமாகவும் இருக்கிறத, இம்யூனிட்டி குறைஞ்சி இருக்கிறதையும் அவங்க ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, சிறை கைதிகளுக்கு போயிட்டு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, அவங்க வாழ்க்கை வரலாறு கேளுங்க, பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு நடத்துங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு சில இதை சொல்லி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாகி அவங்க உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய திறன். அப்ப என்ன இயற்கை விரும்புது அப்படின்னா, நீ யாரு எல்லாத்தையும் அன்பா இணைக்கும் போது நான் உனக்குள்ளே இருக்கிறேன், அந்த அன்பும் அறமும் இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்கு நிலைத்த உயிராற்றலையும் மரணமில்ல பழுவாக கூட தருவேன் அப்படிங்கிறது இயற்கையோட சட்டமா இருக்கு. இயற்கையே அறிவாகவும் அன்பாகவும் இருக்கு. அன்புதான் இருக்குது, அன்புதான் முக்கியம். அப்ப தவமும் அறமும் இருக்க 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 நம்ம அடைய முடியும். மனிதனாலையும் தெய்வத்தை மனிதனும் தெய்வமாக முடியும். அந்த தெய்வமான முன்னோர்கள் தான் நம்ம வந்து 200 வருஷங்களுக்கு முன்னாடி வள்ளலார், அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய மகான்கள் நம்ம பாக்குறோம். நமக்கு மகரிஷி கொடுத்த அத்தனையும் மனிதனும் தெய்வமாகக்கூடிய அத்தனை இதையும் கொடுத்திருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுருக்கமா கொடுத்திருக்கேன். இன்னும் ஒரு நிறைய இது இருந்தா இன்னும் நிறைய உதாரணங்களை காட்டலான்னு எனக்கு தோணுது. அப்ப இந்த அன்புனாலையும் தவ வாழ்வுனாலையும் அற வாழ்வினாலையும் நம்ம அடைய முடியும், இந்த நிலையை அடைய முடியும். அப்ப நம்ம விடாமல் இந்த தவத்தையும் ஏதோ ஒரு வழியில மகிழ்ச்சி எல்லாத்தையும் ஒன்னொல்லி விளக்கமா சொல்லிட்டாங்க. அறவாழ்வுன்னு உனக்கு யாருக்கும் துன்பத்தை கொடுக்காம உன்னால உடல் பொருள் மனம் ஆற்றல் ஏதாவது ஒண்ணுல பண்ணணும். இப்ப நம்ம நிறைய பேர் இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருப்போம், ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு பாடம் இந்த ஞான கல்வியை கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி சிந்தனை கொடுக்கறதுக்கும் ஏதோ ஒரு வழியில நம்ம வீட்டுக்குள்ளார இல்லாம நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கருவியா உதவியா இருக்கிறதுக்கு நம்மள மகரிஷி மாத்தினதே நமக்கு மிகப்பெரிய நம்ம நன்றி சொல்லணும். இந்த இறையாற்றலுக்கும் மகரிஷிக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த நம்ம இந்த இறையாற்றலை புரிந்துக்கக்கூடிய இந்த கல்வியானது உலகம் புறான்னு நிறைய மக்களுக்கு கொண்டு போகணும். அதற்கான ஒரு வாய்ப்பை மகரிஷி நமக்குள்ளார இருந்து உலகத்துல கொண்டுட்டு வரணும். இன்னும் நிறைய பரவணும் மக்களுக்குள்ளார, இந்த அன்பு நிலைத்து நீடித்து வரணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்தனை நேரமும் அமைதியாக இந்த காணொலி காட்சியை நீங்க பார்த்த அனைவருக்கும், இணைப்பில் உள்ள அனைவருக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும், ஆழியார் ஐடி தொழில்நுட்ப பிரிவில் உள்ள அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுப்பா வழங்கி கொண்டிருக்கும் பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகள் கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். தொடர்ந்து நாம் இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களாமா? வாழ்க வளமுடன். சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கேலக்ஸி J6. வாழ்க வளமுடன். உங்கள் பேரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு உங்க கேள்வியை கேட்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். கேலக்ஸி J6. வாழ்க வளமுடன். என்னோட பேர் தைலாம்பாள். நான் செங்கோட்டை அறக்கட்டளையில இருந்து பேசுறேன். அம்மாவோட ஸ்பீச் எனக்கு கடைசியில தான் கேட்க முடிஞ்சது. முதல்லயே கேட்க உட்கார்ந்து கொஞ்சம் வேலைகள் வந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்ததுமா. மனிதனும் தெய்வமாகலாம். நன்றி நன்றி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை கொடுத்து தியாகி ஆகலாம் இல்லையா? கண்ணதாசன் ரொம்ப அழகா பாடிட்டாரு. ஆனா நம்ம மனவளக்கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு இவ்வளவு அறிவு வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னால நம்மளுக்கும் இந்த விட்டு கொடுத்தல், தியாகம் அதெல்லாம் முதல்ல பெருசா நம்ம நினைச்சிருந்தோம், ஒரு ஈகோவா வச்சிருந்தோம் இல்லையா? ஆனா இப்ப நாங்க மருமக எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க சொல்ற மாதிரி சம்பாத்தியம் எல்லாம் பண்ணி மருமகிட்ட எவ்வளவு அன்பு செலுத்தி இருந்தாலும் அந்த மாமனார் மருமகங்கிற ஈகோ அது ஹெரிட்டரியா இல்ல இறையாற்றலையே அப்படி கொடுத்துருக்கா அப்படிங்கறதும் தெரியல. வாழ்த்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் அவங்களுக்குள்ள மாமியார் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்க்கணும். நாங்க டிஸ்டன்ஸ் வச்சு பாக்குறது கூட மாத்திக்கிட்டு வந்துட்டோம்.
ம் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஜுடிஷியல், ஐ எம் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ம் ஓ மருமகளை வந்து வேலையே வாங்கக்கூடாதுன்னு தான் எங்களோட கட்டளைகளே சொல்லுது. ம் ம் மருமக அருவி வந்திருக்கிறா, அவளை நீங்க எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அதுவும் சொல்லுது. நம்மளும் ம் நம்ம வீட்டுக்கு வந்து மருவி வந்த மருமகள் அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா கண்டிப்பா அவங்க எவ்வளவு அன்பு செலுத்தினாலும், எவ்வளவு ம் நம்மளும் வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், ஏன் ம் நம்மள ஒரு டிஸ்டன்ஸாக ஒரு பொருளா வச்சு பாக்குறாங்க? அது ஏன் இறையாற்றல் அப்படி ஏன் படைச்சிருக்கா? அது உண்மையா? அது இயற்கை ம் நியதி தானா? அப்படிங்கறது தான் ம் நான் இப்ப ம் அதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்னோட கொஸ்டின் அதான் மேடம். ஓகே, நன்றி. இப்ப இது என்ன நம்ம எப்படின்னா, இதுதான் வந்து நம்ம வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணைன்னு சொல்றாரு. இப்ப அன்புக்கும் கருணைக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்புன்னா ஒன்னோட ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கிறது, கருணைன்னா அதோட தேவையை பூர்த்தி பண்றது. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளார என்னதான் நம்ம மருமகன் நினைச்சாலும், நம்ம வீட்டுல இருக்க உறுப்பினர்கள் அப்படின்னு நினைச்சாலும், ஆனா எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. யாரு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இவ்வளவு செய்யறோமே, இவ்வளவு விட்டு கொடுத்து போறோமே, இந்த அளவுக்கு எல்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமே, உழைச்சிருக்கோமே, ஆனா நம்ம கிட்ட இப்படி இருக்காங்களே, அந்த எதிர்பார்ப்பு தேவையில்லை. அதுதான் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் தனிப்பெரும் கருணைன்னு சொல்றாரு வள்ளலார். தனிப்பெரும் கருணைன்னா என்னன்னா, வெறும் கருணைக்கும் தனிப்பெரும் கருணைன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த உயிரின் எடுத்தும். அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்கும்போது, ஏன் இப்ப இப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம இப்படி எல்லாம் இருக்கோமே, நம்ம அங்க ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றம் கருத்து வேறுபாடை உண்டு பண்ணுது. அந்த கருத்து வேறுபாட அந்த எண்ணமானது அடுத்தது செயலுக்கு வருது, அப்புறம் விளைவா மாறுது. இங்க என்ன நடக்குதுன்னா, என் டியூட்டி, என் மருமக நான் செய்யறேன், என் கணவர் நான் செய்யறேன், என்னோட குழந்தைங்க நான் செய்யறேன், அதோட நின்றுக்கிட்டோம்னா என்ன நடந்தாலும் ஏத்துக்கும். நம்ம தான் சொல்றோம்ல, இறையாற்றல் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கு. எனக்கு தகுந்த பதிவுக்கு உள்ளார இருக்கக்கூடிய இறைநிலை, அந்த பதிவை கழிக்கக்கூடிய கணவர் அல்லது மனைவி, பதிவை கழிக்கக்கூடிய குழந்தைகள், கழிக்கக்கூடிய மருமகன் அல்லது மருமகள், அவங்கதான் நம்ம கூட இருக்காங்க. அப்ப எதிர்பார்ப்பே இல்லாம அது என்ன கொடுத்தாலும் இறைநிலை தான் அந்த எஃபெக்ட கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அங்க வந்து நமக்கு துன்பமே கிடையாது. நம்ம அதையும் சிந்திக்கவே ஏத்துக்கிட்டேன் மேடம். வேண்டாம். எப்படின்னா இப்ப வந்து அவங்க நான் வந்து நீங்க சொல்றது நம்ம ஏன் அவ இப்படி இருக்கிறான்னு நினைக்கிறதே ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? அது ஏன் இப்படி இருக்கு, நம்ம எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் ஏன் அப்படி இருக்கிறாங்கிறதே எதிர்பார்ப்பு. ஆனா அந்த பொண்ணே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எதிரே பார்க்காதது என்னன்னா, அம்மாவுக்கு என்னை விட எங்க வீட்டுக்காரர் தான் பிடிக்கும், என்ன அவ்வளவா பிடிக்காதுன்னு அந்த பொண்ணே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது. அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நானே நினைக்காதத நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேட்டேன். நினைக்கிறதானா நானே நினைக்கணும், ஆனா நானே நினைக்கல. நான் வந்து எனக்கு பொன் குழந்தைகளே இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்து மூத்த பொண்ணுன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு மகரிஷி சொன்னது என் மைண்ட்ல பிரைட் ஆச்சு. என்னன்னா, வந்து செக் பண்ணது இறை நியதி, உன்னோட வினைப்பு மூலமா நீ என்ன பேசுற, மனவளக்கலையில வந்துட்ட, நீ என்ன பேசுற, அவ இப்படி சொல்லிட்டால, வாட் இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சில பேர் வராங்க, மன்றத்துல போயிடுறாங்க, அப்படி இல்ல. நம்ம தொடர்ந்து இருக்க 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 ஒண்ணு சின்னதா நமக்குள்ளார பதிவுகள் வரும்போது, மறுபடியும் கேள்வி கேட்கும் போது, அந்த அலாட்லயே அந்த விழிப்பு நிலையிலேயே நம்மளுக்கு இதை நம்ம பண்ணணும், இதை நம்ம திருத்திக்கணும், இதுக்காக அந்த சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு நம்மள வந்து மேம்படுத்துது. இயற்கை என்ன சோதிச்சு பாக்குது. அப்பவும் நான் சொல்லல, நீ என்ன உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொல்லி வீட்டு மருமக யார் யாரையும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு போகக்கூடாது அப்படி இல்லையா? எங்க போகுது? நான் சொன்னேன், 2 பசங்க, எனக்கு 2 பசங்களையும் ஒரு கண்ணுல வெண்ணா ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒன்ன ஒரு கண்ணுல வச்சுட்டு இன்னொரு மருமகளை இன்னும் பார்க்க மாட்டேன். எனக்கு 2 பேர் தான் ஈக்குவல். ஆனா நீங்க அப்படி நினைச்சிருந்தாலும் என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, நீ வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம அமைதியான மனநிலையில அமைதியில இருந்து நமக்குள்ளார சொல்லிக்கிட்டாலே அங்க போயிரும், நம்ம வாய் திறந்து சொல்லவே வேணும். ஆமா, உங்களோட ஸ்பீச் எனக்கு முழுமையா கேட்கணும். இப்ப அவங்க இப்படி சொன்னா கூட காலத்தினால
என் மாமியார் மாதிரி இல்லைன்ற வார்த்தை கண்டிப்பா வரும், எனக்கு நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி சொன்ன பொண்ணுதான் மேடம், அந்த மாதிரி சொன்ன பொண்ணுதான். ஏதோ எனக்கு அதத்தான் சொல்றேன், நம்மள வினைப்பதிவு நம்ம யாரையோ ஏதோ ஜென்மத்துல சொல்லியிருக்கலாம் இல்லையா, அது வந்து பிரபஞ்சத்துல பதிஞ்சு அது இந்த இதுல ஏத்துக்கிட்டு இவங்க மூலமா எனக்கு திருப்பி ஒரு கிளிக்கு கொடுக்குத அப்படின்னு மகரிஷி சொல்றது அப்படியே மைண்ட்ல வந்து அப்சர்வ் ஆகுது. ரொம்ப உங்க ஸ்பீச் ரொம்ப அழகா இருந்தது மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன்மா, நீங்களும் உங்க அனுபவம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அறிவே கடவுள்னு சொன்னீங்க. அந்த அறிவு கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம். மத்தவங்களுக்கு அந்த அறிவு வராதுங்களா? நம்ம பண்றதுனால நமக்கு அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்க கேட்ட கேள்வி திருப்பியும் அவங்க நம்மள பேசுறாங்கல்ல, அப்ப அந்த அறிவு இல்லாம போகுது இல்ல? என்ன கேளுங்க, எனக்கு புரியல. எப்படி? அறிவே கடவுள், அறிவுனாலதான் அறியணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம தியானம் பண்றோம், சரி எங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் அது புரிய மாட்டேங்குது இல்ல. அப்ப அவங்க நம்மள பேசி அது அறிவு அவங்களுக்கு அந்த வேலை செய்யாதுங்களா? நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சு அந்த தெரிஞ்ச வழியில நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா தெரியாதவங்க கேட்டு கேட்டுதான் வருவாங்க, அல்லது சுத்தி வந்து கஷ்டப்பட்டுதான் வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அவங்க அந்த நிலை எந்த அளவுக்கு நம்மள மாதிரி அதை ஃபாலோ பண்ணி வராங்க, விஷயம் தெரிஞ்சிருக்காங்க, அறிவை உணர்ந்திருக்காங்கிறது தெரியாது. அதுக்கு தகுந்த அந்த ஞானத்தோட தான் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த செயல்பாடுகள் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அப்ப அவங்க கூட நம்ம அளவுக்கு வரல அப்படிங்கிற போது நம்ம அனுசரிச்சு போக வேண்டியது நம்மளுடைய சூழ்நிலை. அத நம்ம போய்தான் தீரணும். அவங்க அறிவு அந்த அளவுக்கு வல்லமை வந்ததுன்னா நம்மள மாதிரி அவங்களும் இருப்பாங்க இல்லையா, நம்ம கிட்ட கூட கொஞ்சம் திருத்திக்க வேண்டியதெல்லாம் இருக்கலாம். அருட்தந்தையாவதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம இன்னும் உயரத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் நம்மளுடைய குணநலன்கள்ல. அப்ப அறிவுல வந்து வேறுபாடுகள் இருக்கு. அதுதான் வந்து மகரிஷி சொல்றாங்க, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மள அனுசரிச்சு கொண்டுட்டு போகணும். நன்றிம்மா. நம்ம அறம் செய்யறதுனால நம்ம பாவ கடன் எல்லாம் தீருங்களா? கர்ம கடன் எல்லாம் கண்டிப்பா போகும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த குசேலர் சொல்றாங்க, 27 குழந்தைகள் எல்லாம் இருந்துச்சுன்னு. அவர் என்னென்னமோ தானம் பண்ணாரு, ஆனா அன்னதானம் பண்ணல, அதனாலதான் இத்தனை குழந்தைங்களோட வறுமையில சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கதையில. அப்ப அதே மாதிரி கர்ணன் கூட நம்ம போகும்போது எல்லா தானமும் பண்ணாலும் அன்னதானம் பண்ணல அப்படிங்கறதுனால பசியில ரொம்ப வாடினாரு. அப்ப இந்த விரலை வச்சுக்க வாய்ப்புள்ளார பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, இந்த கையால இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் போ அப்படின்னு காட்டினாங்களாம். அதனால அந்த விரலுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் இருக்கிறதுல மிக உயர்ந்த தானம். அந்த வள்ளலார் கூட அந்த ஏற்றின அடுப்பு இன்ன வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா அன்னதானத்தை ஏன் மிக உயர்ந்த தானமா சொல்றாங்கன்னா, அந்த உயிரை வளர்க்குது. நமக்குள்ளார உயிரா இருக்கிறது யாரு? இறை. அந்த இறை வளர்றதுக்கு, அந்த உயிருள்ள உடம்புல தக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் போது, அந்த யாருக்கு இல்லையோ அங்க போடும்போது அந்த உயிருக்கு பெரிய துணையா இருக்கிறதுனால அந்த தானம் மிக உயர்ந்த தானமா நம்ம சொல்றோம். அப்ப இன்னும் யாராருக்கு கல்வி தானமும் அப்படிதான். யாராருக்கு என்ன இல்லையோ அது நம்மளால முடியுமோ, குடும்பத்துல பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம செய்யும் போது நம்ம வினைகள் கண்டிப்பா கழிஞ்சி நமக்கு சொல்றோம்ல, தவத்தினால கிடைக்குது முக்தி, முக்தின்னு அறத்தினாலையும் கிடைக்கும். அறத்தினாலையும் நம்ம வந்து இத வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய சேட்டலைட்டு அந்த நிறைய விஞ்ஞானத்தை கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவரு கேட்கும்போது அவர் சந்தோஷம், உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஊனமுற்ற குழந்தைக்கு அந்த கால் வெயிட்லெஸ் அந்த ஒரு கருவியை செஞ்சு கொடுத்து அந்த குழந்தை விளையாடும் போது நான் பெற்ற அளவில்லாத இன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் தானம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போவோம். அதுல மாற்றமே கிடையாது. தவத்தினாலையும் அறத்தினாலையும் அடைய முடியும், தவத்தினாலையும் அடைய முடியும். அதே மாதிரி மத்தவங்க கொடுத்தாலும் நான் கடவுளா கொடுக்கற மாதிரிதான் நான் ஏத்துக்கிறேன்.
ஹெல்ப் வாங்கினாலுமே அவங்க மூலியமா கடவுள் கொடுக்கறாரு. ஆமா, கண்டிப்பா. நமக்கு எது தேவையோ, தேவையான நபர்களுக்கு தேவையான பொருள் எல்லாருக்கும் கிடைக்கலையே. அந்த அம்சம் இருந்தா தானே கிடைக்குது. அப்ப இறையாற்றலே தான் நமக்கு உதவி செய்யுது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வாக்கியமா மனசுல அப்படியே பதிஞ்சிச்சு. எடுத்ததுல எனக்குள்ளார இருந்து ஒவ்வொருக்குள்ளாரையும் எனக்குள்ளாரையும் இருந்து பேசுறது அந்த ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர்ல இருந்து ஒளிபரப்பாவது இல்லையா, அதே மாதிரி இந்த வாயில இருந்து வரக்கூடிய திருவார்த்தைகள் அத்தனையும் திருமந்திரம் அனைத்தையும் மகரிஷியவே அவருதான் இந்த ஒரு உள்ளார இருந்து பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். கவிதா அம்மா அவர்களை தொடர்ந்து லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா அம்மா. நீங்க சொன்ன கேள்வியை கேட்ட நபர்கள் கேட்ட கேள்வியை வச்சு நான் கேட்கிறேம்மா. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாம, கவலை இல்லாம, குடும்பத்தார்கள்கிட்டையும் சரி வெளி நண்பர்கள்கிட்டையும் நம்ம இருக்கணும்னா அந்த மனநிலை எப்போதுமே நம்மளுக்கு இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம எப்போதுமே செஞ்சிட்டு இருக்கிறது நடுவுல விட்டு போயிடுது. ஏதோ ஒரு இந்த கவலையினாலேயோ ஏதோ ஒரு காரணத்துல அப்படியே விட்டுது, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுறோம், செய்ய மாட்டேங்க. அப்ப தொடர்ச்சியான அந்த ஒரு பயிற்சி இருக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு என்னம்மா பண்றது? குடும்ப நபர்களுக்கு எல்லாம் நம்ம அன்பு செலுத்துறது இருந்தாலும் அது பத்தலையா என்னன்னு தெரியல. அவங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கிறத பூர்த்தி செய்யறதையும் தெரியலையான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கிறப்ப எப்போதுமே அது எப்படி சொல்றது, ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறப்ப எதையுமே நம்ம உடற்பயிற்சி, காயல்பம், தியானம் அந்த மாதிரி செய்யறதுக்கு இல்லாம நம்மளுக்குள்ளே ஒரு போராட்டங்கள் இருக்கேம்மா. அதை எப்படிமா தவிர்க்கிறது? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இப்ப இங்க என்ன நம்ம செஞ்சுக்கலாம்னா, ஐயா உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கலான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் போதும் அல்லது ஒரு பொருள் கிடைக்கும் போதும் அல்லது ஒரு விஷயத்த மனைவியோ குழந்தைங்களோ அவங்களுக்கு நிறைவேற்றும் போதும் மனதார ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நன்றி சொல்ற பழக்கம் இருக்குங்களா ஐயா? இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க இருக்குங்கம்மா. அது கால நேரத்துல நான் எப்படி சொல்லுவேன்னா, 6வது அறிவுல இருந்து சுத்த வழி வரையும் எல்லாற்றுக்குமே நான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நன்றி சொல்றேன், வணங்குறேன், என்ன நீங்க வாழ்த்துங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லுவோமா. அதாவது அது உயிரற்ற பொருளா இருக்கட்டும், உயிருள்ள பொருளா இருக்கட்டும், அலுவலகத்திலே ஆகட்டும், மனைவி கையாலே ஆகட்டும், குழந்தைங்கள்ட்ட ஆகட்டும், அந்த குழந்தைங்க நமக்கு தகுந்த மாதிரி அன்பாவும் திறமையாவும் அமைதியான குழந்தைங்களாவும் இருக்கிறதே நமக்கு இறையாற்றல் கொடுத்த கிஃப்ட். அதே மாதிரி மனைவி இடத்துல கிடைக்கிறது, சுற்றத்தாட்ட கிடைக்கிறது, அலுவலகத்துல அத்தனைக்கும் நம்ம நன்றி சொல்ற பழக்கம். அப்படி அதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த கோள்களுடைய சஞ்சாரம் சொல்றோம் இல்லையா, அந்த கோள்களோட சஞ்சாரம் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த நேரத்துல தியானம் நம்ம பண்ணும்போது அந்த கோள்கள்ல இருந்து வர ஆற்றலை தவிர்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும். சில நேரம் சில கோள்களுடைய பார்வை நமக்கு இருக்கும்போது சில துன்பங்கள் இருக்கும். ரெண்டாவதுங்கய்யா, நம்ம குடும்பத்துல ஒருவேளை உணவாவது குடும்ப உறுப்பினர்களோட சாப்பிடணுங்கிறத நம்ம மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அன்றாடம் என்ன நடந்துச்சு வீட்டுல, குழந்தைங்க படிப்புல இருந்து ஸ்கூலுக்கு போனதுல இருந்து வந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும். வைஃபு தெரிஞ்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு. வைஃபு அன்னைக்கு முழுவதும் என்ன அனுபவிச்சுக்காங்க, அவங்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், உங்களோட அலுவலகத்துல என்ன நடந்துச்சுங்கிறத ஷேர் பண்றதும், அல்லது பொருளாதாரம் இதுதான் இருக்கு, இந்த அளவுல நம்ம பிளான் பண்ணி என்னதான் செய்யணும், நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறேன், என்னால இப்ப செய்ய முடியுது வாங்கி தரேன், அல்லது செய்யறதுக்கு லேட்டா செய்யறேன், இந்த புரிதல் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணணும். அன்றாடம் ஷேர் பண்ணும். வாரத்துல ஒரு நாள் வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, பக்கத்துல இருக்க இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, குடும்பத்தோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃபேமிலிக்குள்ளார. இது எல்லாம் பண்ணும்போது புரிஞ்சிக்கிற ஒரு நிலை வந்துடும். அப்படி பண வசதி ஏற்பட்டு நான் நிறைய அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும்னா இதுக்கான காலம், இதை நான் பண்ணி உங்களுக்கு செஞ்சு தரேங்கிற ஒரு சொல்லும்போது அவங்க கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கருத்து வேறுபாடெல்லாம் உருவாத ஓரளவுக்கு மாற்றத்தை உருவாக்குற ஒரு சூழ்நிலை வருங்கய்யா. இறையாற்றல்கிட்ட வேண்டிக்குங்க, எனக்கு போதுமான அளவுக்கு நான் என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு
பொருளாதாரத்துல இருந்து எல்லா ஒரு நிகழ்ச்சியும் சூழ்நிலையும் ஏற்படுத்துங்கன்னு சொல்லி இறையாற்றல தவத்திட்ட வேண்டிக்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் சந்தோஷத்தை கொடுக்குற சூழ்நிலை அமையுங்கய்யா. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாய்ப்பு நன்றி. கொடுத்தமைக்கு வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்வி வந்து, அம்மா இப்ப நம்ம இந்த பயிற்சிகள்லாம் பண்ண வந்து நமக்கு ஒரு மனநிலையில ஒரு இன்னும் நல்லா நல்லா இருக்கு மனநிலை. அதுக்காக அதை தவிர வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமா நம்ம இருக்கோம். அப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம சம்டைம் டிப்ளமேட்டிக்கா இருக்கிறது நல்லதா, இல்ல ஓரளவுக்கு யதார்த்தமா இருக்கிறது நல்லதாம்மா மக்கள் கூட பழகும் போது? ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப யதார்த்தமா இருந்தாலும் நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களே, யதார்த்தவாதி பொதுஜன விரோதிங்கிற மாதிரி அதுவும் எடுத்துக்கிறாங்க. அதான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நன்றி. எல்லாரு கூடயும் பழகும்போது நம்ம அப்படியே மனதை வந்து எதை கூடயும் ஒட்டாத ஒரு அமைதி நிலையில வச்சு, விழிப்பு நிலையில வச்சுதாங்க ஐயா பழகணும். யதார்த்தமா இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு யதார்த்தமா தெரியல, ஆனா நம்ம அறிவு விழிப்பு நிலையில இருக்கணும். இவங்க யாரு, எப்படி பேசுறாங்க, அவங்கள்ட்ட நமக்கு என்ன மாதிரி நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா, இரையாற்றல் எங்கும் நீக்கமர நடந்துட்டு நல்லது நடக்கும், அது அடுத்த பிரச்சனை. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது விழிப்பு நிலையோட பேசணும் ஐயா, கலந்துதான் பேசணும். அவங்க தேவைகள் என்ன இருக்கு, நம்மள்ட்ட எப்படி பழகுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம கண்காணிச்சு விழிப்பு நிலையில பழகுறது, அன்பும் கருணையுமா பழகுறது ரொம்ப நல்லது. நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும், நம்மளால முடிஞ்சதையும் செய்யணும். அந்த அளவுலதான் எல்லாருக்கூடயும் பழகணும், பற்றற்று பழகணும். சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பான பதில். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி. அடுத்த அன்பராக மல்லிகா அவர்கள். வாழ்க வளமுடன். மல்லிகா மணி. வாழ்க வளமுடன்மா மல்லிகா மணிமா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சத்யா பிரியா அம்மா. அம்மா விஜயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். பெரிய சப்ஜெக்ட நீங்க எப்படி ஷார்ட் பண்ணீங்கன்னு தான் நான் பயந்தேன். இது மனிதனும் தெய்வமாகறாங்கிறது நம்ம 3 மணி நேரம் பேசக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அதை நீங்க நல்லா சுருக்கி ஆழமாகவும் அதே சமயம் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக எங்களுக்கு கொடுத்தமைக்கு உங்களுக்கும் குருவுக்கும் நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, ஒரு தடவை இப்ப சற்று முன்பு ஒருத்தர் கேட்டாங்க, அதாவது எப்படி குடும்பத்துல அப்படிங்கிறப்ப சொல்றப்ப நான் எனக்கு இந்த ஒரு என்னுடைய தன்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதாவது ஒருத்தர் நான் செய்யாத தப்ப கூட நீங்க செஞ்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நான் கடந்த 20 வருடங்களாக மனவளக்கலையில இருக்கிறேன், உடற்பயிற்சி தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓரளவுக்கு எனக்குள்ளாக அந்த வேதாத்திரிய கருத்துக்கள் உள்வாங்கி அதை நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்படி நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப இல்லைங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு நான் மெதுவா சொல்லிட்டு அவங்கள வாழ்த்த ஆரம்பிக்கிறேன். அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் பக்கத்துல இருக்கவங்க நீங்க ஏன் ஆணித்தரமா சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்கள கோவப்பட மாட்டேங்கிறீங்க, அவங்கள திட்ட மாட்டேங்கிறீங்க, திரும்ப திரும்ப அவங்களே பிளேம் பண்றாங்களே, இப்படிலாம் இருக்காதீங்க, இதைதான் வாழ்க்கை வளம்ல சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி நியர்பையா இருக்கிறவங்க என்னை கேட்கும் போது எனக்கு என்ன செய்வது என்று தெரியல. நம்மளுடைய தன்மை, நம்ம அந்த தவறுக்கு நான் பொறுப்பில்லை, ஆனா அறியாமையில அவங்க நம்மள பிளேம் பண்றாங்க. அவங்கள வாழ்த்துற தவிர வேற என்ன வேலை? அடுத்து என்ன செய்வேன், கொஞ்சம் எஞ்சி போனா என்னை மன்னிச்சுக்கங்கம்மா, சாரி, இந்த ஒரு தவறு நான் செய்யல, இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னோடனே அவங்க அப்படியே வாயை மூடிட்டு அமைதியா இருந்துடுறாங்க. இது தவறாங்கம்மா? சரிதான், சரிதான். இப்ப வள்ளலாரையே கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தின கூட்டம் தானே நம்ம ஆளுங்க. கோர்ட்ல அப்புறம் ஜட்ஜில இருந்து எல்லாம் எழுச்சி நின்னாங்களாம் உள்ளார வள்ளலார் என்ட்ரி ஆகும் போதே. அந்த மாதிரி சமுதாயத்துலதான் நம்ம இருக்கோம். அதனால நம்ம இறங்கி போறதுனால மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் தப்பு கிடையாது. நம்மளும் அமைதியா இருக்கணும், வீடும் அமைதியா இருக்கணும், மத்தவங்களும் அமைதியா இருக்கணும் இல்லையா? அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. கேக்குதாங்கம்மா? அதாவது அப்புறம் என்ன ஆயிருதுன்னா, ஒரு நாள் 2 நாள்ல தவறு செய்யாம அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அப்படின்னு வந்துருது. அதுக்கெல்லாம் நான் வருத்தமும் படல, வேதனையும் படல. இது ஒரு கதையில சொன்னாங்க, இவரு பெரிய சாமியாரு, இவரு சாமியாரு எல்லாத்தையும் திறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இவரு பாரு அந்த இதுல இருக்கு இல்லையா, வரப்புல போய் தலையை வச்சு படுத்திருக்காரு, இவருக்கு தலானு வேற கேக்குது அப்படின்னாங்களாம். அப்புறம் கீழே படுத்திருந்தாங்க, அதுக்கு ஒரு கமெண்ட் சொன்னாங்களாம். அந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்ப
மற்றவங்களுடைய மனதிற்கு அவங்களோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளா இருக்கவே முடியாது. அதை அலட்சியப்படுத்த வேண்டியதான். அதுல ஏதாவது நமக்கு யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாங்கம்மா வாழலாம், இல்லைன்னா கண்டிப்பா கண்டிப்பா அதை பத்தி கவனிக்க வேணாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இறைநிலையை பத்தி நம்ம எப்படி யோசிக்கிறது, யோசிக்க இறைவனையே முடியும். எப்படி நினைக்கிறது, எப்படி அடையிறது, அப்படி திருப்பி நம்மளை பிடிச்சி கீழே ஈர்த்து விட்டுருவாங்க. அதெல்லாம் கவனிக்கவே வேண்டாம். கண்டிப்பா கவனிக்கவே கூடாது. கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப அற்புதம். அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அதே மாதிரி இன்பம் வரும்போதுதான் நம்ம சந்தோஷமா நினைக்கிறோம், துன்பம் வரும்போது நினைக்கலைங்கிறதுக்கு ஒரு சீடர் சாப்பாடு கிடைச்சானே கிடைக்கலன்னு சொன்னோன்னே வாங்க இறைவனுக்கு நன்றி சொல்லலான்னு அந்த முனிவர் சொல்றாரு. இல்லையே அந்த பையன் சொல்ற இப்ப சாப்பாடே கிடைக்கல எதுக்கு நன்றி சொல்லணும்னு. அப்ப பசி உணர்வு நமக்கு என்னன்னு காமிச்சதுக்கு என்னன்னு இறைவனுக்கு தெரியப்படுத்துது நன்றின்னு இல்லையா சொன்னாங்களாம். இறைநிலை. சோ அது போல இப்ப ஆமாங்கம்மா நம்ம ஆமாங்கம்மா, ரொம்ப விவசாயிகளே அற்புதம்மா. எடுத்துக்கோமே, ரொம்ப டைம் நெல்ல இருக்குன்னு இருக்கும்போது நினைக்கிறேன். என்ன ம் நினைக்கிறோம், மழை வந்து ம் நல்லா இருந்துச்சுன்னா அறுத்துட்டு கொண்டுட்டு வந்துருவோம், நல்லா ஓகே, நல்லா சந்தோஷமாயிடுச்சு. அதே மழை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த மழை இந்த நேரம் பார்த்து வந்துச்சுமாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய அத்தனை நல்லதுக்கும் நல்லது நினைக்கிறோமோ இல்லையோ, ஏதாவது சறுக்கல் வந்துச்சுன்னா அப்புறம் நினைக்கிறாங்க. என்ன இதுல ஒண்ணு உணரணும்னா, எப்பயுமே விடக்கூடாது. குரங்கு ம் குட்டி வந்து புடிச்சிட்டு இருக்குன்னா அந்த குட்டி இறந்துருச்சுன்னா கூட அந்த குட்டியை புடிச்சிட்டு தான் இருக்கும், விடவே கூடாது. ம் அது ஏன்னா அது அந்த எலும்பா இருந்து கூட அப்ப அதுக்கப்புறமா தான் அது உதிர்ந்து போகும். அப்ப நம்ம இறைநிலைய புடிச்சிருக்க அந்த புடியை விடவே கூடாது. அப்பதான் நம்ம அடைய முடியும், இறைவனை ஆமாங்கம்மா போய் அடைய ஆமாங்கம்மா முடியும். கண்டிப்பா. ம். ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். இந்த சகோதரியின் நன்றி வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றிகள் அம்மா. சத்யபிரியாம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது அம்மா. நீங்க சொல்றீங்க மனிதரும் இன்பமாகலாம்ன்றாங்க. அது எவ்வளவு நம்மளுக்கு நிறைய தடைகள் இருக்குமா. நம்ம முயற்சி செய்யறனாலும் நம்ம நம்ம மனைவி மூலியமாலும் நம்ம தடைகள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அதை எப்படி இன்னும் நம்ம முயற்சி எடுத்து மேலோங்கி போறதுக்கு இன்னும் நான் வழிகள் படுத்தினா நாம அந்த நம்ம ஒரு முக்கியமான சில கோயில்களுக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு போன்ல இருந்து அழைப்பு வரும் சொல்றாங்க, இடர்பாடு பண்ணணும் அப்படின்னாக்க. இதுல வந்து என்ன, நம்ம ஞானத்தையே அடையணும்னு போகும்போது கண்டிப்பா இடர்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பாவ பதிவுகள் கழிஞ்சாதான் நம்ம போக முடியும். பாவ பதிவுகள் கழியணும்னா என்ன பண்ணும், தடவை. அப்ப அந்த தடைய உடைச்சி போகணும்னா நம்ம இறைவனை விடாம பிடிக்கிறது தாங்க ஒரே வழி. எப்பவும் இறையாற்றல் அந்த நினைவோட இருக்கணும். தடைக்கல்லை அத்தனையும் உடைச்சி மறுபடியும் போகணும்னாக்க அந்த இறை சிந்தனையோட இருக்கணும். என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்திலையும் இறைவனை நான் விடாம அதை நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த தடைகள் வந்துட்டு இருக்கும். அதை மீறி வரும்போது விடாம பிடிச்சிருக்கும் போது அந்த இறை அன்பும் கருணையுமானது அந்த தடைகள் எல்லாம் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் நம்மள விடாம நினைச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்த கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தானாவே இறைநிலை கொடுக்கும். எப்பயும் விடாம இருக்கிறது தான் அன்பும் கருணையோட நடந்துக்கிறதும். நம்ம என்ன செயலை செய்யறோம், என்ன விளைவு வருது, அந்த தடையை உடைக்கும் போது என்ன தப்பு பண்றோங்கிறது திருத்தத்தை அப்பப்ப பண்ணிக்கிறதும், அந்த பதிவுகளை போக்குறதுக்கு தவம் பண்றதும் அறம் பண்றதும். நம்ம தடைகளை உடைக்கிறதுல அறமும் பெரிய உதவியா இருக்கும். யாருக்கு என்ன இல்லையோ அந்த உதவியை நம்ம செய்யும் போது இறையோட கருணை பெரிய கருணையா நம்ம மேல இருக்கும். தவமும் பண்ணணும், விடாமல் பண்ணணும், நீ தொடர் முயற்சியில பண்ணணும். பண்ணும்போது கண்டிப்பா தடைகள் எல்லாம் முறியடிக்கப்படும். நமக்கு நம்ம என்ன இலக்கு வைக்கிறோமோ அந்த இலக்கு கிடைக்கும் ஐயா. தொடர் முயற்சி தான், தவமும் அறமும் தொடர் முயற்சியும் தான் நமக்கு கிடைக்கும். தடை வராம இருக்க தடையை உடைக்க முடியும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி. வாழ்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி. அன்பர்கள் அம்மாவிடம் இன்றைய தலைப்பையொட்டி ஐயங்கள் ஏதான இருந்தா கேட்டு இந்த நேரத்தை பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மன்றத்தில் ஒரு அன்பர் கேட்ட ஒரு கேள்வி, துரிய நிலையிலிருந்து நம்ம வாழ்த்து சொல்றோம், அது பலிதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. சாந்தி தவம் செய்யும் பொழுது நம்ம மூலாதாரத்துல இருந்து பண்றோமே, அப்ப எப்படி அந்த
அப்பயும் நம்ம அந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்றோமே, இது எப்படி அப்படின்னு இதுக்கு கேட்டிருந்தாங்கம்மா கேள்வி. ம் இப்ப துரிய நிலையிலிருந்து போகும்போது நம்ம முழு உயிராற்றலும் உயிராவே மாறி அங்க இறையோட சேர்றதுக்கு தயாராகி அந்த கேட் ஆஃப் த வே அதுல முதல்ல போய் நிக்குது. அந்த இடத்துல இருந்து சொல்லும் போது அந்த சங்கல்பங்கள் நம்ம மனசுல இல்லாம எல்லார் மனசுலயும் வர்றதுக்கு தயாரா நிக்குது, நம்ம வரும். அதே மாதிரி நம்ம கரு மையத்துல தவம் பண்ணும்போது டோட்டலா அந்த சென்டர் ஆஃப் த கிரேவிட்டி அந்த கருமையத்துக்கு போய் நம்மளுடைய மனது நிக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த கருமை அந்த மூலாதாரத்தை தவம் என்ன நடக்குது அங்க அப்படின்னாக்க மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்றக்கூடிய அறிவு, இந்த உடல்ல சேமித்த ஆற்றலை சேமிக்கக்கூடிய அந்த தவத்தினால கிடைச்ச ஆற்றல மூலதரத்துல சேமிக்கக்கூடிய ஆற்றல், புதை பொருள் பற்றிய ஆராய்ச்சி பற்றிய அறிவு, இல்ல உடம்பு வந்து ஹீட்டா இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, இல்ல உடல் வலியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய சக்திகளை அடையிறதுக்கு நமக்கு வந்து அந்த மூலாதார தவம் அந்த தவம் சாந்தி தவம் நமக்கு உதவிகள் நிறைய செய்யும். ஆனா மேல் நோக்கி எழும்போதுதான் அந்த 5 புலன்களும் கட்டுக்கு உள்ளார வந்து அந்த துரியத்துக்கு வரும்போதுதான் சங்கல்பம் வாழ்த்து எல்லாமே மிகப்பெரிய அளவுல நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளாரையும் போய் அந்த உயிருக்குள்ளார ஊடுருவி போய் செய்ய முடியுமே தவிர சாந்திங்கிறது நமக்குள்ளாரையே நம்ம உள்ளார போய் மனமையும் உடலையும் அந்த உடலை சூட குறைக்கவும் மன அமைதி கிடைக்கவும் தான் உதவி நிறைய செய்யும். நமக்கு நிறைய பயனாகும். துரியதவம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பயன் தரும். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பிரேமலதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நிறைவா இருந்தது அம்மா உங்களோட கருத்துக்கள் எல்லாம். எனக்கு ஒரு டவுட் அம்மா, என்னன்னா மகரிஷி வந்து இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கபாலபதி செய்ய வேணாம், ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கபாலபதி செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளோட உடற்பயிற்சியில வந்து எதுவுமே செய்ய வேணாம்னு மகரிஷி சொல்லல. ஏன் அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து அது சரிதானே? அந்த கபாலபதி செய்யும் போது அந்த ரத்த ஓட்டத்தை அந்த அடைப்பெல்லாம் நீக்க தானே செய்யும். ஏன் மகரிஷி வந்து அதை செய்ய வேணாம்னு சொன்னாங்க? அப்போ வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்க கூடாதா, அது செய்யவே வேணாவா அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனைகள் வந்துச்சுமா. இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது வந்து நம்ம பேராசிரியர்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். 2 பேர் அவங்க வந்து ஸ்லோவா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுதான் உங்கள்ட்டையும் நான் திரும்ப கேட்டுட்டு அப்புறம் இன்னொரு டவுட் அங்கம்மா. காயக்கல்பம் செய்யும்போது நம்ம நின்ற நிலை, உட்கார்ந்த நிலை, படுத்த நிலை செய்யும்போது கையை வந்து இடுப்புல வைக்கும்போது அழுத்தம் கொடுக்கணுங்களா, இல்ல வந்து சும்மா அப்படியே கையை வச்சா போதுங்களாமா? நானும் துணை பேராசிரியர் தான் இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்றத நல்லா அந்த அவங்களுக்கு மைண்ட்ல ஏத்திக்கணும், தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான்மா எனக்கு செய்யும் போது ஒரு சிந்தனை வந்தது. அதனால கேள்வி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான்மா கேட்டாங்க. நன்றி அம்மா, வாய்ப்பு. நன்றி அம்மா. இப்ப நம்ம கபாலபதி பயிற்சியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். கபாலபதி பயிற்சியில நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு முதல்ல மூலபந்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மூச்சை வந்து வேகனா விட்டு இழுப்போம், விட்டு இழுப்போம். ஆமாங்கம்மா. வேகனா மூச்சை விட்டு இழுக்கும் போது வேகமா பண்ணும்போது அந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அதனால பாதிப்பு வரும். அதனாலதான் வேகனா செய்ய வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா பொறுமையா செய்யலாம். ஏன்னா உயர் ரத்த அழுத்தம்னா ஏற்கனவே ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு. அப்ப இதை வேகமா செய்யும் போது இன்னும் ரத்த அழுத்தம் ஸ்பீட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொறுமையா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செய்ய வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பொறுமையா சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அதை பொறுமையா செய்யணும். ஏன்னா இன்னும் ரத்த அழுத்தம் கூடக்கூடாது, அதனால சில உபாதைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையா செய்ய சொல்லியிருப்பாங்க. இப்ப கபாலபதி பொறுமையா செய்யலாம், ரொம்ப ஸ்பீடா செய்யாம பொறுமையா செய்யலாம், ரொம்ப ஃபோர்ஸா செய்யாம பொறுமையா செய்யலாம். ஒண்ணு. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நிக்கிறது, உட்கார்ந்து செய்யறது, படுத்து செய்யறது, இந்த காயக்கல்ப பொசிஷன் கேட்டீங்க. நின்றபடி செய்யக்கூடியதை பின்பக்கம் நம்ம 5 விரல கீழே இருக்கிற மாதிரி கட்டவரல் முன்பக்கம் வர மாதிரி வச்சு செய்வோம். 5 விரல கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி பின்பக்கம் வச்சு செய்வோம். அத அப்படியே இதா வச்சுக்கிறோம்.
ரெண்டாவது பயிற்சி உட்கார்ந்து செய்யும் போது வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கபி பிடிச்ச மாதிரி பிடிக்க சொல்லுவாங்க. முன்னாடி 4 விரலும் பின்னாடி ஒரு கட்டை விரலும் கபி பிடிச்சி செய்யற மாதிரி செய்ய சொல்லுவாங்க. மூன்றாவது பயிற்சி படுத்து செய்யும் போதும் அந்த தொப்புல கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி இந்த 5 விரலும் மேல் நோக்கி வச்சு அந்த கைகள் கீழே தரையை தொடாத மாதிரி வச்சு தொப்புல கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுதான் அந்த பயிற்சியை செய்ய சொல்லியிருப்பாங்க. இதுதாங்க சரியான இது. சரி சரி அம்மா, நன்றி அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மாலதி அவர்கள். வாழ்க வளமுடன். மாலத்திமா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ் கலைவாணி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா அருமையா இருந்ததுமா ஸ்பீச். எனக்கு ஒரு டவுட்டுமா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு கவனிச்சுட்டு ஏதாவது ஒரு புக்ஸ் ஏதாவது ரொம்ப ரொம்ப பிடிச்சி விரும்பிதான் செய்யறோம் அந்த வேலைய, கொஞ்ச நேரம் ஆயிட்டா நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அந்த தூக்க நிலைக்கு வந்துருது. அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸுமா என்ன, அதுல இருந்து ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின்மா. வாழ்க வளமுடன். மனம் ஒன்றும் போது நம்மளுடைய மனம் ஒன்றி மனம் அமைதி நிலை வரும்போது ஆல்பாக்கு கீழே அது மாதிரி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தூங்கி பழகிட்டோம் அந்த மாதிரி சூழ்நிலையில. அப்ப மனம் அமைதி ரொம்ப அதிகமா ஆகும்போது அந்த தூக்க நிலை தூங்கி தூங்கி பழகுனதுனால அந்த தூக்கம் வருது. இது பகல்ல நம்ம புக்ஸ் படிச்சா எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். ரொம்ப நேரம் புக்ஸ் படிக்கிறோம் வரும், இல்ல ஒரு ரொம்ப நேரம் ஒரு ஸ்பீச் வீடியோல பாக்குறோம் வரும். இது எல்லாருக்கும் இயல்பு தான். அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாத அளவுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடாம கொஞ்சம் குறைவா சாப்பிடுறது, நம்ம ரத்த ஓட்டம் சரியான அளவுல இருக்கிற அளவுக்கு உணவு உடற்பயிற்சி செய்யறது, பிரிஸ்கா இருக்கிற மாதிரி உடல் எடையை அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிக்கிறது, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது நிறைய, இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணும்போது அந்த தூக்கம் தூங்கி நிறைய டைம் இதாவாம அதுல இருந்து மாத்திக்கக்கூடிய வல்லமை வரும். அப்ப எல்லா இதையும் மத்த 5 சொல்லியிருப்பாங்க. உணவு, உழைப்பு, உடல் உறவு, உறக்கம், எண்ணம், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப எண்ணத்தினாலையும் நிறைய வேஸ்ட் ஆக்காம இருந்து அந்த 5 இதுல இருந்தும் நம்ம தற்காத்துக்கிட்டோம்னாக்க நம்ம எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகாம அந்த தூங்கியே நிறைய போகாம சரியா சரிப்படுத்திக்க முடியும். தூக்கம் வந்தாலும் அதுல இருந்து வெளியில வந்துடலாம் உடனே. ஓகே 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 ஓகேம்மா. ரொம்ப அது கவனிக்கும் போது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேட்கும் போது சோ அது ரொம்ப எல்லா டைம்ல இல்லம்மா, அது ஒரு டைம் அப்படியே நல்லாவே டெப்பா போயிடுது. அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னு தான் ஒரு டவுட்டுமா. அது நமக்கு இப்ப கரண்ட் வீட்டுல இருக்கு, இன்வெர்டர் யூஸ் பண்றோம், கரண்ட் இல்ல நின்று போயிடுது, இன்வெர்டர் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு நிறைய பல்பு எல்லாம் போட்டு விட்டோம்னா எவ்வளவு நேரம் லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா எத்தனை பல்பு எரியும்? கொஞ்ச நேரம் ஃபேன் கூட கொஞ்சமா சுத்துவோம், அப்புறம் நின்று போயிடல. லோ வோல்டேஜ் வந்தா அதாம நடக்கும். லோ வோல்டேஜ் மறுபடியும் சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும். ஓகே ஓகே சரிம்மா சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மனிதனும் தெய்வமாகலாம், சிறப்பான சிந்தனை உரை. இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்துச்சு இல்லைங்களா, அந்த காட்டு தீ பரவனதுல எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரங்களோட வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்ற இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அது நீங்க சொன்னீங்க, அது எனக்கு வெளியில இருந்ததுனால கொஞ்சம் சரியா கேட்கல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதாவது இவங்க கொஞ்சம் நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய இது காப்பாற்றப்பட்டிருக்குன்ற ஒரு சொன்னீங்க. அது கொஞ்சம் புரியலமா அந்த ஒரு சந்தேகத்துக்கு. அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப இடது கைக்கு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது எதனால? ஆனா ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடியே இல்லாதவங்களுக்கு செய்யறாங்க. ஆனா அவங்க சூழ்நிலை மாறும்போது அது அப்பட்டமா சொல்லி காமிச்சு அவங்கள ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கலிபோர்னியாவுல நடந்தது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே நம்ம இயல்பாவே என்ன பண்றோம், நம்மளோட தேவைக்காக வீடு கட்டிக்கிறோம், சொத்து நிறைய வாங்கி வச்சுக்கிறோம், காசு வச்சுக்கிறோம். இது எல்லாம் நம்ம தேவைக்கு ஓகே தான். ஆனா இதை என்ன பண்றப்போ குறிப்பிட்ட அப்புறம் பிள்ளைங்களுக்கு அது தொடர்ச்சியா நம்ம போக போகுது. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு மட்டும்
நம்மளுடைய அத்தனையும் கொடுத்துட்டு போறதுக்கு நம்ம குழந்தைங்க மட்டும் நமக்கு வாரிசு இல்லை. உலகத்துக்கே உலகத்துல இருக்க பொருள்கள், உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட உழைப்பு அத்தனையும் தான் நம்ம அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கோம் முன்னோர்கள்ல இருந்து. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்னெல்லாம் முடியுமோ அந்த நம்ம செய்ய முடிய வயசுல இருந்தே, நம்ம இல்லற குழந்தைங்க வளர்க்கறதுல இருந்தே என்னெல்லாம் முடியுமோ சமுதாயத்துக்கு அதுக்கு தகுந்த உடல் உழைப்போ, மன ஆற்றலோ, பொருளாற்றல் எதை முடியுதோ நம்ம செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு போகும்போது, பிள்ளைங்க மட்டும் உலகம் நினைக்கும் போது பிள்ளைங்க நம்ம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்ல. இப்ப அந்த மாதிரி இயக்கத்துல இருந்த பேரண்ட்ஸ் தான் பாதிக்கப்பட்டாங்களாம். நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சி, இவ்வளவுலாம் நான் சொத்தை கொடுத்துட்டு போறேன், என் வாழ்க்கையே இந்த பிள்ளைங்களுக்காக வாழ்ந்த இந்த பிள்ளைங்க எல்லாம் என் கூட இல்ல, எதுவும் உடம்பு சரியில்லைனா வந்து பார்த்து ஒரு நாள் பார்த்துட்டு ஓடிடுச்சு, இப்படி எல்லாம் ஏங்கி எங்க இருந்து நோய் எதிர்ப்பாற்றல் வரும்? இப்ப இப்படி எடுத்து பாருங்க. நான் வந்து இந்த உலகத்துல இறையாற்றலோடைய ஒரு பின்னம். நானு எல்லாமே இறையாற்றல், இது அத்தனையும் அனுபவிக்கிறது இறைநிலை கொடுத்த பரிசு எனக்கு. நான் உலகத்துக்கே உள்ள ஒரு ஜீவன். நான் என்னுடைய அத்தனை ஆற்றலும் உலகத்துக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வாழும்போது எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அப்பதான் என்ன பண்றாங்க, ஜெயில இருக்கவங்களுக்கு போய் நீங்க கவுன்சிலிங் கொடுங்க, அவங்களுடைய எண்ணத்தை என்ன கஷ்டம்னு கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வெளி உலகத்துக்கு அவங்கள கொண்டுட்டு வந்து அந்த ஒரு உதவியை அவங்கள செய்யறவங்கள மாற்றும் போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அபார அளவுல வந்து மாறினதை சயின்ஸ் பூர்வமா செக் பண்ணி அறிவிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு இதுவுமே உலகத்துக்கே வர அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாழும் போதுதான், அன்போட நம்ம இணையும் போதுதான் நம்ம அந்த நோக்கம் நிறைவேறுங்கிறத நம்ம இப்ப தத்ரூபமா நடந்துட்டு இருக்கிற அறிவியல் சொல்றாங்க இல்லையா, அதையே நம்மளால உணர முடியும். அதுதான் அந்த சொன்ன அந்த கதையில நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சியில அதை அறிவிச்சு சொல்றாங்க. இந்த இதுல பார்த்தேன் நான். அப்ப மொத்தமாவே ஏதோ ஒரு வழியில வந்து நம்ம உலகத்துக்காக வாழும்போது ஏதோ ஒரு வழியில இறைநிலை நமக்கு உதவி செய்யும். நம்ம மனதுல கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. நம்மளை சுத்தி இருப்பாங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேரு வசதி இல்லாதவங்களை படிக்க வைக்கும் போது அந்த குழந்தைங்க இவங்க பிள்ளைங்க வராங்களே, அவங்க பிள்ளைங்க வந்துடுறாங்க இவங்களுக்கு பாதுகாப்பா. நம்ம வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் நம்மளை சேர்ந்தவங்கன்னு நினைக்காம சமுதாயத்துக்கே நம்மள மாத்திக்கும் போது நம்மளை சுத்தி எப்பவும் இறைநிலை இருந்துட்டே இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப சிறப்புமா, வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு பதில்மா. அடுத்த கேள்வி சொல்லுங்க. அதான் வலது கை குடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஓகே ஓகே ஓகே. வலது கை. இப்ப நான் செய்யறேன், நான் பேசுறேன், என்னோட காசு இங்க என்ன நடக்குது அப்படின்னா தன்முனைப்பு இருக்கு. இந்த தன்முனைப்பு இருக்க நான் பண்றேன் அப்படின்னு பண்ண புண்ணியம். இப்ப நம்ம சாப்பாடு போடுறோம், அப்ப 1000 பேத்துக்கு அன்னதானம் போட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு அடிச்சு ஒட்டி இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கக்குள்ள என்ன ஆயிடும், நான் போட்டேன் என் கணக்குல புண்ணியத்துல ஏறி போச்சு, இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் பிறவி இருக்கு. நான் செஞ்சதோட பலனே இல்லாம போயிடும். என்ன நல்லது செஞ்சனோ நான் சொல்லி காட்டினேன்னா எனக்கு பலன் இருக்குமா? பலனே இருக்காது. எப்ப சொல்லிட்டாலும் அந்த பலன் கிடையாது. அப்ப அதனாலதான் இந்த கைக்கு குடுக்கறது இந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. உள்ளட கருமையத்துல போய் நான் செய்யறேன்ட்டு ரெக்கார்டே ஆகக்கூடாது. ஆயிடுச்சுனாலே புண்ணியம் கணக்குல வந்துருது. பாவம் செஞ்சா பாவம் கணக்கு, புண்ணியம் செஞ்சா புண்ணியக்கு. பாவம் செஞ்சாதான் பிறவின்னு கிடையாது, புண்ணியம் செஞ்சாலும் பிறவிங்கிறாங்க. அப்ப இந்த நான் பண்ணுனேங்கிறதே இருக்கக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது ஒரு பொருள்னா இல்லைன்னா என்ன சொல்றோம், எனக்கு இறைவன் அவ்வளவுதான் அருளினார், எனக்கு அவ்வளவுதான் இறையாற்றல் உதவி செஞ்சது, என்கிட்ட இப்படிதான் நான் பண்ண முடியுதுன்னு அப்ப போய் இறைவன் மேல பழிய போடுறோமே. ஆனா நமக்குள்ளார இருக்கிறத அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நான் செஞ்சேன்னு எப்படி வருது? இறைய எந்த நேரமும் இறை சிந்தனை, இறைதான் செஞ்சது, இறைதான் கொடுத்ததுங்கிற அந்த இறை சிந்தனையில இருந்து மாறாம இருக்கும்போதுதான் அந்த புண்ணிய கணக்கும் வராது. அப்ப அதுக்குதான் வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சொல்றாங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம், நல்லா புரிஞ்சதுமா. உங்களுடைய பதில் ரொம்ப நல்லா தெளிவா இருந்தது. நிறைய பிரச்சனை அந்த முடிவு மனசுக்குள்ள இப்ப ஏற்பட்ட மாதிரி இருந்தது. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நான் செஞ்சேன்னு சொன்னா கூட கவலைப்படாதீங்க, அவங்களுடைய இதை ஏத்திக்கிறாங்க, வெயிட்ட ஏத்திக்கிறாங்க. அதை பத்தி நம்மளை பத்தி மட்டும் சிந்திச்சு இறைய பத்தி மட்டும் சிந்திச்சோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம மனவளக்கலையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பாவம் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். கேட்கிற வாய்ப்பு வந்து அவங்களே மாறுவாங்க. மாறும். வாழ்த்துக்கள்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நிறைவு செய்துக்கலாங்களாமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே